வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்வைட் பண்ணுறாரு சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாடு எம்பிஸோட ஒரு விஷயம். ஏன்னா அது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது, அந்த பில்லுக்கு ஹேஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால கூப்பிட்றாருனாலும் பார்ட்டி ஹெட்ஸ்க்கு சொல்லி கூப்பிட்டுருந்தா அது இன்னும் ஃபார்மலாக இருந்திருக்கும்ல. அது மிஸ் அவுட். ஐ அக்ரி வித் யூ. ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. நீங்கள் சொல்வது 100% கரெக்ட். பார்ட்டி ஹெட்ஸுக்கு சொல்லி செய்கிறது தான் முறையான அறிவு. ஏன்னா எனி டெசிஷன் ஆன் த ஃப்ளோர் கண்ட்ரோல்டு பை விப் ஹேஸ் டு ஒபே த ஆர்டர்ஸ் ஃப்ரம் பார்ட்டி ஹெட். எஸ், ஐ அக்ரி வித் யூ. நீங்கள் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தனிப்பட்ட எம்பிஸ்க்கு கடிதங்கள் டெல்லியிலிருந்து பட்வாடா பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்துருவோம். ப்ராப்ளி அதுக்கப்புறமா அவங்க வரலன்னா யூ கேன் எக்ஸ்போஸ். அது நீங்கள் பண்ணலாம். ஆமாம். See, they represent a political party. They are not individuals. அப்போ நீங்கள் தலையோடு தான் டீல் பண்ணவே தவிர ஒவ்வொரு வாலோடையும் டீல் பண்ண முடியாது. இது ஒருவேளை தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியாது. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கான்ஷியஸ் டிசிஷன் ஆனும் தெரியாது. ஆல் பார்ட்டி மீட்டிங்கிற வகையில் வரும்போது ஆல் பார்ட்டி எம்பிஸ் மீட்டிங். இது ஆல் பார்ட்டி மீட்டிங். This is not all party meeting. This is all party MPs. MPs are not a parent bodyங்கிற. Naturally. So even MPs want to mergeனாலும் parent bodyயோட அப்ரூவலோட போகணுங்கிறது தான் லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டது தப்பு இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர், யங் சீஃப் மினிஸ்டர், நியூ சீஃப் மினிஸ்டர் இஸ் அ ரைட் டு கால் த மீட்டிங். யாரை தான் ஏற்கனவே போட்டவன் நீங்கள் ஏன் போடுறேன்னு கனிமொழி கேட்பதெல்லாம் அபத்தமானது. தமிழ்நாடு ஒன்றும் திமுகவுக்கு பட்டா எழுதி கொடுக்கல யாரும். எனி டைம் த நியூ கவர்மெண்ட் கேன் கன்வீன். பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க டிஎம்கேவை இட் would have been better if they have taken டிஎம்கே ஆன் போர்டு. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி ஒரு சமாளித்து கூட்டத்துக்கு வர வச்சுருந்தா அது ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். நேற்று அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனவே எவ்ரிதிங் இஸ் பாலிடிக்ஸ். அதனால் இதில் நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது அதில் கன்சர்னை தாண்டியும் தெர் ஆர் பொலிட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் சார். பேசிக்கலி பொலிட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் சார். வெதர் இட் இஸ் டிஎம்கே ஆர் டிவிகே. காவேரியோ மேகதாதுவோ அது பேர் என்ன, இது இந்த கேரளா டீலிமிட்டேஷனோ, கேரளா டேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது, முல்லை பெரியாரோ, வாட் எவர் இட் இஸ், பாலிட்டிஷியன்ஸ் ஆர் பாலிட்டிஷியன்ஸ் ஆல்வேஸ். முதல்ல பாலிடிக்ஸ், அரசியல், அப்புறம் தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு. அதிமுக தரப்பில் உங்களுக்கு 4 ராஜ்யசபா எம்பிஸ் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே அதை புறக்கணிக்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா கர்ட்டு சிமிட்டா கூட ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல. சிவி சண்முகம் டீமை தான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆன சமயத்தில் பார்த்தாரு. இப்போவும் ஒரு ரெபல் ஃபேக்ஷன் டிவிக்கு சந்திக்கிறதுனால எடப்பாடி அந்த முடிவு எடுத்திருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? 4 ஏடிஎம்கே எம்பிஸ் ஸ்கிப்பிங் த மீட்டிங் அப்படிங்கிறத அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ரிபலில் வளர்க்குறதுனால போலையா சார்? நேச்சுரலி ஏடிஎம்கேயோட கோபத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஏடிஎம்கேவை தாவேக்கா உடைக்குது. முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த நாள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வீடு தேடி போய் பார்த்து மரியாதை செலுத்தினார் விஜய், பாராட்டுக்குரியது. அதே கண்ணியத்தோடு மரியாதையோடு எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து வணக்கம் சொல்லியிருக்கணும். மாறா அதிருப்தியாளர்கள் வீட்டுக்கு போனார். அதுக்கு பிறகு அது விளங்காதுன்னு தெரிஞ்சோன்னா எப்படியே போச்சு. இப்போ மறுபடியும் அந்த இஷ்யூ ரீசரக்ட் ஆகி நிற்குது. அது என்ன பாராட்டிட்டு வராங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியை தாவேக்கா விஜய் உடைக்கிறார்கள். அதனால் அவங்க வராது நியாயமானது. எனக்கு அதான் அந்த கோபத்தை புரிஞ்சுக்க முடியுது. யாராக இருந்தாலும் அந்த கட்டத்தில் நீ என் கட்சியை உடைப்ப, நீ கூப்பிட்றதுக்கு நான் வரணுமா தான் நினைப்பாங்க. இன்னொன்று அவங்க பிஜேபியோட சங்கமம் ஆயிட்டாங்க. இதில் மோடி சொல்கிறது மீறி அவங்க போக மாட்டாங்க. மோடி சொல்கிறது அப்படியே அவங்க கேட்க போகிறாங்க. லாஸ்ட் டைம் ராஜ்யசபாவில் பில் வராததுனால ஏடிஎம்கே ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல. அப்சல்யூட்லி. மற்றபடி அதில் இப்போ வருது அப்படின்னா தான், இல்லை ஜாயின்ட் செஷனை நோக்கி பிளான்ஸ் போனால் தான் ஏடிஎம்கேக்கு இதில் ரோல் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்பர்ஸ் மீட் பண்ணலன்னா கம்பைன்டு செஷன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டீலிமிட்டேஷனுக்கு. ஐ திங்க் இப்போ இல்லைனாலும் நவம்பரில் முடிச்சுடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ கரெக்டாக பிப்ரவரியில் எலெக்ஷன் போது சமாஜ்வாதி பார்ட்டி வில் பி அண்டர் இமன்ஸ் ப்ரெஷர். 80 சீட் இருக்கிறத 120 சீட் ஆக்க போகிறோம். இப்போ யாதவ் தான் அதை தடுக்கிறாரு அப்படின்னா அவரால் பொலிட்டிக்கல் ஹாட் பொட்டேட்டோ இஷ்யூ. ஸோ 40 சீட்ஸை தடுக்கிறது இந்தியா அலையன்ஸ் தான். இண்டி கட்வந்துன்னு அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அது அதை கிராஸ் ரூட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு தே ஹேவ் ஸ்ட்ரக்சருங்கிறதும் இருக்குது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொண்டு போவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் தோற்கடிக்கப்பட்டதும் அடுத்த 5 நிமிடங்களில் விமன் எம்பிஸ் எல்லாம் பிளக்கார்டோட பெண்களுக்கு எதிரி இந்தியா கூட்டணின்னு நின்றுட்டு அங்கேயே கோஷம் எழுப்புறாங்க. தோற்கடிக்கப்பட்ட அடுத்த 5வது நிமிடம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா பிளக்கார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உள்ள ஓட்டு போட்டு எல்லாம் அது சொல்லி வச்சுட்டு போகிறது தான். அது மேட்ச் ஃபிக்ஸிங் தான் நடந்துக்கு அப்படிங்கிற மாதிரி இது ஓடுச்சு.
இப்போ இங்கே தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அந்த டிபேட் இருக்கிறதுனால சார் இதில் இது அடுத்த கட்டமாக, ஏன்னா இப்போ வர்றவங்க ஒருவேளை கடந்த காலத்தில் திமுகவோட நீங்கள் இருந்து பிஜேபியை எதிர்க்கலைன்னா நீங்கள்லாம் பிஜேபியோட ப்ராக்சின்னு சொன்ன மாதிரி, டிவிகேவோட சேர்ந்து நீங்கள் கூட நிற்கலைன்னா யூ ஆர் நாட் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுற பாலிடிக்ஸ் நகர்ந்துருக்கிறது, அல்லது காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு அணி. ஆமாம், காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணினால அது அதோட டைமென்ஷன் வேறு. இன்றைய கூட்டத்தை திமுக புறக்கணிப்பது மூலமாக பொலிட்டிக்கல் டிவைட் இஸ் டீப்பனிங் அண்ட் ரெட் லைன்ஸ் ஆர் ட்ரான், கிளியர்லி ட்ரான். காங்கிரஸ், லெஃப்ட், திருமா, இவங்க எல்லாரும் வந்து ஏடிஎம் தாவேக்காவோட கம்ப்ளீட்டாக இணைச்சிருவாங்க, லெவலுக்கு போயிடுவாங்க, ஸ்டிக்-ஆன் அப்படின்றது இந்த தடவை ப்ரூவ் ஆகுது. ஐயுஎம்எல் மதிமுக எல்லாருமே. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சிகள்லாம் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, பிஜேபி வசமாக இருக்குது. இன்றைக்கி 32 திமுக எம்பிக்கள், 4 அதிமுக எம்பிக்கள், அடுத்து கமல்ஹாசன் ஒன்று, அதுக்கு பிறகு வந்து பாமக ஒன்று, தேமுதிக ஒன்று, அவரும் அங்கே தான் இருப்பார். அப்போ இது வந்து வரும் காலங்களில் இது பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் மேஜர் பார்ட்டிஸ் அத்தனை பேரும் அவங்க கண்ட்ரோலில் போயிட்டாங்கல்ல. டிஎம்கே மட்டும் டிலிமிட்டேஷனில் வந்து வாட் எவர் மேபி தி கண்டென்ட், டிஎம்கே டீலிமிட்டேஷனில் திமுகவை ஆதரித்து ஓட்டு போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ வந்தாலும் அது திமுக எதிராக திரும்பும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபியை வளர்த்ததே திமுக தமிழ்நாடு. நவ் யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். இப்போ ஏன்னா அதான் எந்த ஒரு இஷ்யூலுமே எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. தே ட்ராவல் டூ ஃபார் இன் ஆன்டி பிஜேபி பால். கலைஞர் இருந்தால் செஞ்சுருக்க மாட்டார், அவருக்கு தெரியும் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, பிஜேபியோட நம்ம உறவு கொள்ளக்கூடிய காலம் வருன்றதை அவர் புரிஞ்சிருப்பார். அந்த விண்டோவை சின்ன அளவில் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பார். போரில் பின்வாங்கிறதுக்கான வழியும் உறுதிப்படுத்திட்டு போகிறதும் சொல்கிற மாதிரி. எஸ், அதனால் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். எனவே இந்த கூட்டத்தை தாவேக்கா புறக்கணிக்கும் பட்சத்தில் திமுக புறக்கணிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவர்கள் பிஜேபியோடு நெருங்குகிறார்கள் என்பது கண்டிப்பாக ஊர்ஜிதமாகும். தாவேக்காவும் காங்கிரஸும் கண்டிப்பாக அதை வந்து மக்கள் மன்றத்தில் திமுகவுக்கு எதிராக திருப்புவார்கள். மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ்க்கு ஒரு வலுவான சந்தேகத்தை திமுகவின் மீது சத்தியமாக எழுப்பிவிடும். மார்க் மை வேர்ட்ஸ். எழுப்புவதற்கான வேலைகளை அந்த பர்செப்ஷன் உருவாக்குறத இன்னொரு சைடு காங்கிரஸ் டிவிகே லெட் அலையன்ஸுங்கிறவங்க அதை ஃப்ரண்ட்ல இருந்து அதை கொண்டு போவாங்க. இப்போதானங்க அவர் கூடிய கொளுத்துனாரு கருப்பு சட்டை போட்டுட்டு, அதுக்குள்ளே என்ன மாறிடுச்சு? டிராஃப்ட் மாறி வந்தால் இந்த கதையே வேணாம். நான் தான் சொன்னேன், உள்ளடக்கம்லாம் இம்மெட்டீரியல். நீங்கள் பேசின பேச்சுக்கு டீலிமிட்டேஷன் எனி ஃபார்ம் அது வந்து விளங்காது. அப்படி மீறி ஆதரிக்கிறவங்க தாவேக்காவோட கைகூலி. நீங்கள் இப்போ உங்களுக்கு அது திரும்புது, வால் எடுத்தவன் வாழால் முடியும். இப்போ இதில் இந்த டீலிமிட்டேஷன் பில்லே பை சான்ஸ் இந்த வருடம் வரலைன்னு வச்சுப்போம், டிசம்பரோட முடிஞ்சு அடுத்த ஜான் வரும்போது அந்த 25 இயர் ஃப்ரீஸிங்கிறது காலி ஆயிரும். ஆமாம். அப்போ பை எனி டைம் டீலிமிட்டேஷன் நீங்கள் பண்ணி ஆகிறதுக்கான ஸ்பேஸ் வரும். எஸ், லேட்டஸ்ட் சென்சஸ்னால் அது 2027 வந்தால் அதுக்கு பிறகு ஒன்று நடக்கும்போது அது ரொம்ப பெரிய அளவுக்கான சிக்கலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இன்னும் ஒரு நெருக்கடி தானே. அதை ஃப்ரீஸ் பண்ணாது 71 சென்சஸ். இது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டீலிமிட்டேஷன் பண்ணி தான் சார் ஆகணும். மக்கள் தொகை இதில் பண்ணாமல் வேறு இதில் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. பாதிப்பு இல்லாமல் பண்ணணும். 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம். சின்ன கண்ட்ரிஸ் உலகத்தில் இருக்க சில சின்ன நாடுகளோட மக்கள் தொகையோட கூடுதலாக 28 லட்சம் 30 லட்சத்துக்கெலாம் ஒரு எம்பி இருக்காங்க. எப்படி இது சாத்தியம்? எப்படி இதை டைஜஸ்ட் பண்ண முடியும்? விட்டுட்டாங்க. பட் எங்கேயாவது ஒரு நாள் ஒரு கட்டத்தில் நிறுத்தி ஆகணும். ஃபார் எவர் யூ கேனாட் ஃப்ரீஸ். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஃபேருங்கிறது அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். ஆமாம், அவங்க இடத்துல இருந்து. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கவுன்சில்ஸ்ன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான அமைப்பு முறை நம்மகிட்ட இல்லை. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டிங் ஷேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்க முடியல. இல்லை பாப்புலேஷன் வச்சு திரும்ப ஸ்டேட்ஸையும் நம்ம பிரிக்க முடியாது. இன்னும் செலவாகும் போகும் அது ஏதோ ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த ஃபேர் லிமிட்டேஷன் என்பது இப்போ டுவர்ட்ஸ் நவம்பர் போகும்பொழுது இந்தியா அலையன்ஸ்குள்ளே சீட் ஷேரிங்க்கு அகிலேஷ்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு கசப்பு வருதுன்னா பிஜேபி இந்த இடத்துல ஈல்டு எடுப்பதை நோக்கி இதை செய்வாங்க இல்லை சார்? அங்கே ஆப்வியஸாக கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ்குள்ளே இருக்கிற பார்ட்டிஸ் கண்டிப்பாக அதை செய்வாங்க. as far as DMK is concerned, அவங்க டீலிமிட்டேஷன் ஆதரித்து ஓட்டு போட்டாங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், அவங்க ஃபேஸ் சேவரை மோடி ஆஃபர் பண்ணுவார் அவங்களுக்கு. அவங்க அதை வச்சு அந்த டிசிஷனை செல் பண்ணுற பிஸ்னஸில் இறங்குவாங்க, சேல் பண்ணுற பிஸ்னஸில் இறங்குவாங்க.
பட் வாட் எவர் மேபி தேர் டாக்டிக்ஸ், பிஜேபி கொண்டு வர டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்குதுன்னா காங்கிரஸ் லெஃப்ட்டு டிவிகே கண்டிப்பாக தே வில் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே. அப்போ அவங்க வந்து அதோட ஃபாலோஅவுட்டை, பொலிட்டிக்கல் ஃபாலோஅவுட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி கூட்டத்தை புறக்கணித்ததும் கொண்டு வர உத்தேசிக்கப்பட்டிருக்க டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரிக்கிறதும் கண்டிப்பாக அது வந்து வித்தவுட் எனி பெனிஃபிட் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். திமுகவோட இந்த 32 எம்பிஸ் ஆதரவு தனக்கு தேவைன்னும் பொழுது மோடி ஹேஸ் டு அக்காமடேட் சர்டன் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் டிஎம்கே. அது என்னன்றது நமக்கு தெரியாது. பட் தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறத ஷார்பன் பண்ணாமல், இல்லை அப்படி ஒரு பேச்சு கூட கொண்டு வராமல், ஆனால் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டாக டிவிக்கு இருப்பது தான் அப்படிங்கிறத கொண்டு வரதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? ஆன் பாலிசிஸோ இல்லை ஆன் கவர்னன்ஸோ எதுலேயுமே பிஜேபி முரணை காட்டிக்கல. சீப் பாலிடிக்ஸ் அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் விஜயை வந்து அவர் ஆன்டி பிஜேபியாக இல்லைன்ற குற்றச்சாட்டுலேருந்து காப்பாற்றி ஃபயர்வால் பண்ணுறது காங்கிரஸும் எஸ்பெஷலி விசிகாவும் தான். எஸ்பெஷலி காங்கிரஸ், விசிகா கூட கிடையாது. ஏன்னா விஜய் வந்து மோடியை எதிர்க்க மாட்டார் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. பட் தாவேகாவோ விஜயோ தே ஆர் நாட் ப்ரோ பிஜேபி, தே ஆர் அப்சல்யூட்லி செக்யுலர் பார்ட்டிஸ். ஆனால் மோடி எதிர்க்கிறதால தங்களுக்கு என்ன லாபம்னு அவங்க பார்க்குறாங்க. போஸ்டரிங்காவது இருக்கணும். திமுக கிட்ட பெரும்பாலும் போஸ்டரிங் தான் இருந்தது. அது கூட இவங்க கிட்ட கிடையாது. எனவே இது மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும். டீலிமிட்டேஷன், மறுபடியும் சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் பில் இன் எனி ஃபார்ம் மோடி கவர்மெண்ட் கொண்டு வரப்போகிறது திமுக ஆதரிக்குமே ஆனால் மக்களவையில் மாநிலங்களவையிலும் அதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை கண்டிப்பாக திமுக கொடுத்தே தீரும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களோட வெற்றியை வந்து சிதைத்து சின்னாபின்னமாக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். நிறைவு கேள்வி சார். ஏறத்தாழ 2014, 19, 24 அப்படின்னு 3 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலும் தமிழ்நாடு என்பது என்டையர் இந்தியாவுக்கு வேறு ஒரு விதமான ரிசல்ட், அதுக்கு கான்ட்ராஸ்டிங்கான ரிசல்ட்டை கொடுத்தது. ஹேஸ் தி ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டுவர்ட்ஸ் நியரிங் அன் எண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. நல்ல பாயிண்ட்டுங்க அது. ஏன்னா இப்போ பாருங்கள், 32 எம்பிஸ் 2 ஹவுஸ்லேயும் வச்சுருக்க திமுக பிஜேபியோட போகுது. 4 எம்பிஸ் வச்சுருக்க அண்ணா திமுக செகண்ட் பார்ட்டி பிஜேபியோட போகுது. கமலஹாசனோட ஒரு எம்பி பிஜேபியோட போகுது. தேமுதிகவோட ஒரு எம்பி பிஜேபியோட போகுது. பாமக ஆல்ரெடி அவங்க கூட தான் இருக்காங்க. எப்படி இதை நீங்கள் வந்து இவங்க ஸ்டாண்ட் என்ன அப்போ? ஸோ இந்த பிரதான கட்சிகள் அந்த பாதையில் போகும்பொழுது ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸ் ஆஃப் பாஸ்ட் 12 years in Tamil Nadu has reached at cross roads அப்படின்ற கேள்வி இருக்குது. டெஃபினட்டாக there are issues. அது அக்ரெசிவாக தாவேக்கா கையில் எடுத்ததுன்னா they will have a permanent political base in Tamil Nadu. ஒரு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல்னஸ் இருக்கிற இடம் வந்து பிஜேபிக்கு ஃபர்டைல் கிரவுண்ட். ஆக்சுவலி அப்படியான ரூல்ஸ் வரும் பொழுது ஐடியாலஜிக்கலாக பாஜகவை எதிர்க்காத இடங்களிலெல்லாம் அவங்க ரொம்ப ஃபர்டைலாக வளர்ந்துருக்கிறாங்க. எஸ், இன்ஃபேக்ட் அது லாங்கர் ரன்ல நாட் டுடே ஒரு 15 years 20 years பிஜேபிக்கு சொல்கிறேன் பொலிட்டிக்கல்னஸாக ஒரு இடம் மாறுகிறது அப்படின்னா அங்கே வளருவாங்க. ரொம்ப பொலிட்டிக்கலாக வராங்கன்னா, ஏன்னா பொலிட்டிக்கல்ன்றது பொலிட்டிக்கல் கிடையாது. அது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் கோவோட ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம். டேக்கிங் சைட் ஆஃப் த மைட்டி. அப்சல்யூட்லி, அதுதான் ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட்ன்றது. எனவே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிறார்கள் என்றால் ஓட்டு போடுறாங்கன்னா பாஜக எதிர்ப்பு அரசியல், ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸ் இந்தியாவிலே மிக வலுவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதிலிருந்து பெராடிகம் ஷிஃப்ட் ஆகி நகருதா, அல்லது காங்கிரஸ் லெஃப்ட் விசிக்கெல்லாம் அது அக்ரெசிவாக இன்னும் கொண்டு போவாங்களா, மக்கள் யார் பக்கம் இருப்பாங்கன்றது போக போக தான் தெரியும். ஆன் தி அதர் சைட் கேரளாவில் இப்போ வந்திருக்க காங்கிரஸ் அதை பயன்படுத்தி சிபிஎம்ஐ விடவும் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்து பொசிஷன் பண்ண பார்க்குமாங்கிறது அவ்வளோதான். வேறொரு தமிழ்நாடு அண்ட் கேரளா. பெங்காலில் தே ஹாவ் சக்சீடட். பஞ்சாப்க்கு தே ஆர் ஒர்க்கிங் ஆன். தமிழ்நாட்டுக்கு தே வில் ஹேவ் அ லாங்கர் ரன் கேம் பிளான் அப்படிங்கிறதாகத்தான் பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் சார் இது எப்படி போகிறது. மேபி பில் இப்போ வருதா இல்லையாங்கிறத தாண்டி இப்போதுலேருந்தே அவங்க நாங்கள் போகலன்னு நிரூபிக்க வேண்டிய இடம் அல்லது இப்போ பில் இந்த செஷனில் வர வாய்ப்பு குறைவு. ஐ திங்க் தே ஆர் ரெடிங் ஃபார் நவம்பர்.
அல்லது ஸ்பெஷல் செஷன் நடப்புறோம். ஏன்னா ஹோம் மினிஸ்டர் தான் லாஸ்ட் டைம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆமாம், அவர் அவைக்கு வருவாரா இல்லையாங்கிற டைலமா இருக்கும்போது இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. எஸ் எஸ். அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது பெரிய விவாதமாக மாறி இருக்கு. நாங்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் வேறு ஒன்று கூட்டுறீங்க, நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற விதத்தில் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கு லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிற என்டையர் எம்பிஸில் 20 பேர், அதாவது 2 ஸ்பிளிட்டப்பாக போயிடுச்சு. டிவிக்கே ஆதரவு அப்படிங்கிற வகையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு ஆல் பார்ட்டி எம்பி டெலிகேஷன் ஃபார் டீலிமிட்டேஷன் முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். இந்த தரப்பிலிருந்து திமுக, அதிமுக, மக்கள் நீதி மையம், பாமக, தேமுதிக ஃபார்மலாக புறக்கணிக்கிறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 20 எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள். டிவிகேக்கு ஒரு எம்பியுமே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு எம்பிஸை பைபோலரிஸ்டாக செய்து விட்டாரா? இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங்கான தேவை, முக்கியத்துவம்? மீட்டிங்கான தேவை இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் அந்த பில்லை கொண்டு வர போகுதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் மாநில அரசுக்கு, புதிய அரசுக்கு அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. பொலிட்டிக்கல் அப்மென்ஷிப், இது வரைக்கும் திமுக தான் அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தது. எல்லா விஷயங்கள்லையும் திமுக கையில் இருந்த அந்த ஆயுதத்தை உருவின விஜய் இந்த ஆயுதத்தையும் விரும்புகிறார். அதனால தான் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. டிஎம்கே நாங்கள் பாய்காட் பண்ணுவோன்ட்டாங்க. ஆனால் பாய்காட் பண்ணுறதுக்கு சொன்ன காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து இப்போ மேகதாதுக்கு கூட்டில் அதனை இதுக்கு நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், அது கூட்டினா தான் இது வரும். அப்படி என்றைக்குமே அவங்க பிஹேவ் பண்ணதே கிடையாது. ரொம்ப சீப் அண்டு சைல்டிஷ் பிஹேவியராக இருக்குது. நான் இதை விட ஸ்ட்ராங்கான ரீசனை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கலந்துக்காமல் இருக்கிறது திமுகவோட உரிமை, நான் அதை கொஸ்டின் பண்ணல. பட் டீலிமிட்டேஷன் பில்லை மீட்டிங்கில் கலந்துக்கலைன்னு சொல்கிறதுக்கான காரணம் டீலிமிட்டேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சம்மதர் இஷ்யூவை கிளப்பி அதுக்கு நீ ஆல் பார்ட்டி கூப்பிடல, இதுக்கு நான் வரமாட்டேன், இந்த குழந்தைங்க வந்து பப்பர்மெண்ட் இல்லைன்னா பிஸ்கட்டு கொடு, பிஸ்கட் இல்லைனா சாக்லேட் கொடுத்தா தான் நான் பிஸ்கட்டை வாங்கிப்பேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது அவங்க கடந்த காலங்களில் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை. தே ஹவ் நாட் பிஹேவ்ட் லைக் திஸ். டீலிமிட்டேஷன் வருதுன்னா டீலிமிட்டேஷனை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அந்த மீட்டிங்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், the very nature of convening a meeting by the chief minister and the ruling party who did not have even a single representation in the parliament. அப்படி இருக்கும்பொழுது வந்து இந்த மீட்டிங்கை புறக்கணிப்பதற்கான காரணம், திமுக சொல்லக்கூடிய காரணம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. மேகதாது வேற, இது வேற. ஒரு இஷ்யூவோட இன்னொரு இஷ்யூவை கிளப் பண்ணி அதில் நான் சொல்கிறத கேட்டால் தான் நான் இந்த இஷ்யூக்கு வருவேன்றது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. இது இந்த மாதிரி அவங்க திமுக கடந்த காலங்களில் பிஹேவ் பண்ணது இல்லை. இப்போ என்ன இஷ்யூ, டீலிமிட்டேஷனில் டிஎம்கே பிஜேபியோட போகுதுன்றது தான் எல்லாமே. நேற்று ஹிந்துவில் வந்தது, நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2த்துலையுமே எழுதிட்டாங்க. தே ஆர் கோயிங் வித் பிஜேபி. சில கண்டிஷன்ஸ் அவங்க வித் கண்டிஷன்ஸ் அப்ளைனால, அது கண்டிஷன் அப்ளைனால ஃபேஸ் சேவர் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். தே ஆர் கோயிங் வித் பிஜேபி. இது வந்து டீலிமிட்டேஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் மோடி அரசு கொண்டு வர இருக்கிற இந்த கூட்டத்தொடரிலோ அல்லது 13ஆம் தேதியோட இந்த கூட்டத்தொடர் முடியுது, அதுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு கனிமொழி சொல்கிறாங்க. ஏன்னா மெம்பர்ஸ்க்கு பில்ஸை ப்ரெசென்ட் பண்ணல. அப்படின்னா இந்த கூட்டத்தொடரில் வர்றது வாய்ப்பு குறைவு. ஸ்பெஷல் செஷன் கூட்டலாம், அல்லது நவம்பரில் வின்டர் செஷனில் கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா ஃபெப்ரவரியில் யூபி எலெக்ஷன் அப்சல்யூட்லி. அப்போ இந்த கூட்டத்தோட இந்த இஷ்யூவில் அதில் கருத்து தெரிவிக்க வேண்டிய திமுக இன்னொரு இஷ்யூவை கிளப்பி அதில் நீ எங்களை கூப்பிடல, அதனால் இதுக்கு நான் வரமாட்டேன், அது கூட்டம் அப்சல்யூட் நான்சென்ஸ். இது இப்படிலாம் அவங்க, நான் அறிந்த வரையில் அவங்க இப்படிலாம் கருணாநிதி காலத்தில் இப்படிலாம் பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஒரு இஷ்யூ அது வேறு, இன்னொரு இஷ்யூ வேறு. இதிலே கூட நாங்கள் ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டோம், பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டுட்டோம், ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூஸ்னு கூட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அது கூட கன்வின்சிங்காக இருக்காது. எத்தனை தடவை வேணால் தேர் இஸ் அ நியூ கவர்மெண்ட். நீங்கள் டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க எல்லாரும் பேசலாம், ஸ்டாலின் மட்டும்தான் பேசணுன்றது ஐம் சாரி, அது ரொம்ப குழந்தைத்தனமானது. அப்சல்யூட் சைல்டிஷ்னஸ். அது தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய எந்த அரசும் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்டேஷன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அவங்க இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்கன்னா டிஎம்கே ஹேஸ் டு அட்டெண்ட் இட். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிஜேபியோட போகிறாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், டீலிமிட்டேஷனில் பிஜேபி சில ஃபேஸ் சேவர்ஸை டிஎம்கேக்கு கொடுக்கும். அதை வந்து நாங்கள் கொடுத்த திருத்தங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு இங்கே கம்பி கட்டுற வேலையை திமுக செய்யும். கண்டிப்பாக வந்து அவங்க பிஜேபியை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இந்த மீட்டிங்கை பாய்காட் பண்ணுறதுல டிஎம்கேக்கு ஒரு பொலிட்டிக்கல் லாஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் ப்ரைஸ் டிஎம்கே இஸ் கோயிங் டு பே. இவங்க வந்து பிஜேபியோட போகிறாங்கன்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும், தாவேகாவாலே ஓரளவு முன்னெடுக்கப்படும்.
மற்றவர்களாலையும் தாவேக்காவுடன் இருப்பவர்களாலையும் எடுக்கப்படும். கடந்த வாரம் வந்த ராகுல் காந்தி எட்டப்பன்னு சொல்லி கொடுத்து தான் போனார். அப்போ அந்த பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணுற வேலையில் தாவேக்காவும் அதை குறிப்பாக தாவேக்காவை விட அந்த தோழமை கட்சிகளும் இறங்குவாங்க. ஆல்ரெடி வந்து மைனாரிட்டிஸ் ஒரு செக்ஷன் டிஎம்கே விட்டு போயிட்டாங்க, இன்னொரு செக்ஷன் முஸ்லீம்ஸ் அவங்க கூட இருக்காங்க. தே வில் கெட் டிதரிங், அவங்களுக்கு அந்த ஐயப்பாடு வரும். சி பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ஆன் ஃபேக்ட்ஸ், டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஆன் பர்ஸ்பெக்டிவ்ஸ். யதார்த்தத்தின் அடிப்படையில் இல்லை, யூகங்கள் கற்பிதங்களின் அடிப்படையில் தான் அரசியல் பெரும்பாலான நேரங்களில் இயங்குகிறது. இந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆதரிக்க போகிறாங்க. ஆதரித்து ஓட்டு போட பிறகு எழுதி வச்சுக்கோங்க, டிஎம்கே முஸ்லீம்ஸ்க்கு எதிரானது, பிஜேபியோட நெருங்கிடுச்சுன்ற பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் முன்னெடுக்கப்படும். அதை டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் டிஎம்கே போய் சமாளிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஸோ இந்த இஷ்யூவை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுன்றது பேப்பரில் இண்டு பேப்பரில் வந்து டிஎம்கே ரெடி டு சப்போர்ட் டீலிமிட்டேஷன் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ்னு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி தான் அது கசிய விடப்படும். 6 உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு 26 வருஷத்துக்கு முன்னால் கலைஞர் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆதரிக்கிறது, ஜெயலலிதா 18 பேர் வாபஸ் வாங்கினப்ப 15 நாள் அந்த ஊசலாட்டம் இருந்தப்ப மக்கள் மனங்களை எப்படி தயார் பண்ணுது திமுகனா இந்த மாதிரி செய்திகளை மொள்ளமாக விட்டு தான் ப்ரோ டிஎம்கே மெசேஜஸை பரப்பி தான் அப்புறம் எங்களுக்கு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி நடந்துட்டாங்க, உள்ளே ஓட்டாங்க. இப்போ பிஜேபியோட திமுக நேற்றுக்கு ஹிந்து எடிட் டாப் நியூஸ் பேனர் நியூஸ் திமுக பிஜேபியோட பேசுகிறதுக்கு கண்டிஷன்ஸ் போடுது அப்படின்றது ஃபேஸ் 7 போயிட்டாங்க. அதுக்கு என்ன வெகுமதி வாங்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. டெஃபினெட்லி தே வில் எக்ஸ்டிகேட் சம் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் அகேன்ஸ்ட் விஜய் கவர்மெண்ட். அது என்னன்னு தெரியல. மத்திய அரசாங்கத்தோட விசாரணை அமைப்புகள் விஜய் மீதோ விஜய் சார்ந்தவர்கள் மீதோ கண்டிப்பாக பாயப்போகிறது. திமுக எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் நத்திங் தே ஒன்ட் சப்போர்ட் தி பில். இப்போ இது ஏதோ ஒரு வகையில் டிஎம்கேக்கான ட்ராப்பா? எதிர் யூ அக்செப்ட்? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ட்ராப். ஐ திங்க் இட் இஸ் இன்னெவிட்டபிள் ஃபார் டிஎம்கே. ஏன்னா இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சி துரத்துது. இங்கே ஆல்ரெடி இடி ரேடாரில் தான் ஸ்டாலின், உதயநிதி உட்பட இருக்காங்க. கேஎன் நேருவோட ஜாப் ராக்கெட் ஸ்கேமில் டிஜிபிக்கு இடி எழுதின 237 பக்க லெட்ரு, அது ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் ஆன்லைனில் இருக்குது, எல்லாம் வச்சு சுற்றுறான். அதில் நேரு பேர் மட்டும் இல்லை, அதில் பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னு உதயநிதி அண்ட் ஸ்டாலின் 2 பேர் நேம் அதில் இன்க்ளூடட் அந்த லெட்டரில். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எந்த மீடியாவும் அதை பெருசாக பேசலை. இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த டிசிஷன் டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்க போகிறது. அஃப்கோர்ஸ் வித் வேரியஸ் கேவியர்ஸ், தமிழ்நாடு சொன்னது நடந்துச்சு அப்படின்னு கம்பி கட்டலாம். வாட் எவர் இட் இஸ், தேர் சப்போர்ட்டிங் இட். சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேவையான தங்களுக்கு தேவையானதை பெரிய அளவில் கவி எடுத்துப்பாங்க. தே வில் எக்ஸ்டிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். அது ஒன்று கேபினெட்டுக்குள்ளே போகிறது, இல்லை விஜய் அரசுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை முடுக்கி விடுவது. பாப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில் உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.